தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் பாதப்படியில் என்ற நூலிலிருந்து சிலுவை மற்றும் துன்பத்தின் மர்மம் என்ற பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்து தரும் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். இந்த வீடியோவில் சிலுவையை குறித்து இயேசு கிறிஸ்து தரும் விளக்கத்தை காணலாம். ஆண்டவர் சொல்கிறாங்க, ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாங்க சிலுவை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத. சிலுவையை வால்நட்டோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. சிலுவை வால்நட் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. வால்நட் எடுத்துக்கிட்டால் அதோட வெளிப்புற தோல் கசப்பாக இருக்கும், உள்ள பகுதி தான் இனிப்பாக இருக்கும். உள்ள பகுதியை தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் வெளியே உள்ள தோற்றம் அது ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. அது மாதிரி தான் சிலுவையை தாங்குறவங்களுக்கு தான் அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி வெளிப்படும். சிலுவையை தாங்குபவர்களுக்கு தான் ஆன்மீக அமைதியின் மகிழ்ச்சியை அவர்கள் உணர முடியும். ஆண்டவர் சொல்கிறாங்க, அவங்க அவதாரம் எடுத்தபோது மனிதர்களோட இரட்சிப்புக்காக கொடூரமான சிலுவையை ஆண்டவர் சுமந்தாங்க. ஆண்டவர் அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த 6 மணி நேரங்கள், அவங்க வாழ்க்கையோட 33 வருஷங்கள் எல்லாமே மனுஷனை இந்த மரணத்தின் கசப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவருடைய முழு வாழ்க்கையும் இருந்தது. ஒரு நல்ல தூய்மையான மனுஷன் ஒரு அசுத்தமான இடத்துல போய் நிற்கும்போது அது அவனுக்கு வேதனை தரும். அது மாதிரி தான் ஆண்டவருக்குள்ளே வசிக்கக்கூடியவங்க தீயவர்கள் மத்தியில் வாழும்போது அதை அவங்க அருவருப்பாக நினைக்கிறாங்க. இதனால தான் சில பேர் நல்ல ஆண்டவருக்குள்ளே நல்ல ஜெபிக்கக்கூடிய மனிதர்கள், ஆண்டவரோடு கடவுளோடு கூட ஐக்கியமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ள பாவத்தினால் அசுத்தத்தினால் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காமல் அவங்க இந்த உலகத்தை கைவிட்டு பாலைவன பகுதி, குகைகள், இப்படி உலகத்தோட எந்த டச்சும் இல்லாமல் அவங்க தனியாக போய் துறவிகளாக வாழ்கிறாங்க. அதுக்கு இதுதான் காரணம். அவங்களால இந்த உலகத்தோட இந்த அசுத்தமான உலகத்தில், அவங்க இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ அவங்க விரும்பாமல் அதை மாதிரி குகைகள்லையும் பாலைவனங்களிலும் அவங்க போய் வாழ்கிறாங்க. நம்ம ஆண்டவர் பரிசுத்தத்தின் ஊற்று, பரிசுத்தின் ஊற்றாகிய அவர் இந்த பாவத்தால் நிறைந்த இந்த அசுத்தமான மனிதர்கள்கிட்ட தொடர்ந்து ஆண்டவர் 33 வருஷங்களுக்கு மேலே அவங்க வாழ்ந்து அந்த கடினமான சிலுவையையும் சுமந்து மரணத்திலிருந்து மனிதன் விடுதலையாக்கப்பட அர்ப்பணித்தார். இந்த காரியங்களை புரிஞ்சு கொள்வது மனிதனின் சக்திகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். தேவதூதர்கள் கடவுள் என்றால் அன்பு என்று அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் கடவுளின் அன்பு அவர்களுக்கு மிகவும் அற்புதமான மற்றும் ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. ஆண்டவர் அவருடைய உயிரினங்களை காப்பாற்றவும் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் அவர் பூமியிலே அவதரித்து கொடூரமான சிலுவை மரணத்தை ஏற்றார். இந்த வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அவருக்குள் நிலைத்திருப்பவர்களின் சிலுவையை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அவர் அவர்களுடைய துன்பங்களுக்குள் நுழைகிறார். அவை உயிரினங்களாக இருந்தாலும், அவர் அவற்றின் படைப்பாளியாக இருந்தாலும், உடலும் ஆவியும் தனித்தனியாக இருந்தாலும் இன்னும் ஒன்றிணைந்து இருப்பது போல, உடலின் சிறிய பகுதி வலியை உணர்ந்தால் ஆவி உடனடியாக அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே ஆண்டவர் அவருடைய குழந்தைகளின் உயிராகவும் ஆவியாகவும் இருக்கிறார். அவருடைய குழந்தைகள் அவரின் உடலாகவும் உறுப்புகளாகவும் இருப்பதால் அவர்களின் ஒவ்வொரு வலியையும் துயரத்தையும் அவர் பகிர்ந்து கொள்கிறார். சரியான தருணத்தில் அவர்களுக்கு நிவாரணம் தருகிறார். ஆண்டவர் சிலுவையை சுமந்தபடி அந்த துன்புறுத்துற நெருப்பின் நடுவில் அவர் நடக்கும்போது கூட குறுக்கு வழியில் சுமப்பவர்களை அவர் விடுவித்து பரிபூரண பாதுகாப்பில் அவர்களை வைத்திருக்க முடிந்தது. ஆண்டவர் நேபுகாத்நேச்சரின் சூளையில் 3 இளைஞர்களுடன் இருந்தார்.
அவர் அவர்களுடன் இருந்ததன் காரணமாக அவர்களை அந்த தீச்சூளையின் சக்தி காயப்படுத்த இயலவில்லை. எனவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தால் புதிய வாழ்க்கையை பெற்றவர்கள் துன்புறுத்துதலின் நெருப்பையோ அல்லது தீங்கு விளைவிக்கும் எதையும் உணரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நித்திய அமைதியிலும் பாதுகாப்பாகவும் என்னில் தங்கியிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரிவு 2 இயேசு கிறிஸ்து தரும் விளக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.